என்னதுக்கு இப்போ இது மேலே ஏற முடியுமான தெரியல, ரொம்ப உயரமாக இருக்குது. யாருமே இல்லை. இன்னும் அவ்வளோ தூரம் ஏறணும். கோவில் கிட்ட போயிட்டு இன்னும் கொஞ்சம் தான் போடுவோம். ஆனால் நான் குடிக்கிறதுக்கு எந்த ஒரு பாத்திரமும் எடுத்துகிட்டு வரல. காஞ்சிபுரம் பஸ்ஸில் ஏறி நாங்கள் இப்போ காஞ்சிபுரம் தான் போயிட்டுருக்கோம். பிளாட்ஃபார்மில் வந்து உட்காந்துருக்கோம், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பிளாட்ஃபார்ம் பக்கம் போக முடியல, ஏன்னா நிறைய பேர் தூங்குறாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய அட்டகாசமான வீடியோஸ்லாம் நீங்கள் மறக்காமல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி, நம்ம வந்து திருத்தணி தான் அப்புறம் போய்கிட்டு இருக்கேன். அதாவது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டே டைம் வீடியோ வந்து காலாஸ்திரி போகிறப்ப எடுத்தது. அதாவது வீடியோட லென்த்து கம்மி ஆகிடுன்னு சொல்லிட்டு காலாஸ்திரி போகிற அந்த ஒரு பஸ் டைமிங் வீடியோ மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட திருப்பதி எடுத்த மாதிரி திருத்தணி வந்து நம்ம விட்டு கொடுக்கல. இப்போ திருத்தணி தான் நான் வந்து போய்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த டே டைம் வந்து நாங்கள் காலாஸ்திரி போகிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் இன்னும் அதை பார்க்கலாம், போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். நிறைய குரங்கெல்லாம் வந்து குட்டி போட்டிருக்கோம் அதில், அதாவது காலாஸ்திரி வீடியோவில். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்து ஆந்திராவை தாண்ட போகிறோம். அதாவது நைட் டைமில் தான் அது தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலாஸ்திரி நாங்கள் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வெளில வந்துவிட்டோம். அந்த சிவனை வந்து நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். அதாவது நீங்கள் வந்து பேக்ரவுண்ட்லேயே வந்து பார்த்துருக்கலாம். இப்போ வந்து டேரெக்டாக திருத்தணி தான் வந்து போயிட்டுருக்கோம். நைட் டைமில் 9 மணிக்கு மேலே திருத்தணி வந்து நடைய சாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் மேலே போய் அது கோவில் எப்படி இருக்குன்னு நான் அது பார்த்ததே கிடையாது. சின்ன வயசில் பார்த்தது தான். அதனால் போய் இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒரு ஆசை. அதனால் போய் பார்க்க போகிறேன். நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு டோல் பீஸாவை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போது கரெக்டாக 9.1 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது பஸ்ஸுக்கும் திருத்தணிக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது. நல்ல வேளை திருத்தணியை வந்து அப்போ வந்து கொடுக்கல. அப்போ இருந்த மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து திருப்பதியை வந்து கொடுத்துட்டாங்க. திருத்தணி வந்து நல்ல வேளை கொடுக்கல. திருத்தணியும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன், உள்ளே பிடிச்சி இழுத்து விட்ருப்பாங்க, வாங்கன்ட்டு. திருப்பதியில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. பெருமாள் கிட்டே போனோன்னே கையை பிடிச்சி இழுத்து விட்றாங்க உள்ளார. ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலையும் அந்த ஒரு முறை வந்து கிடையாது. ரோட்டில் வந்து யாருமே இல்லை, நீங்கள் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து திருத்தணி வந்து இறங்கியாச்சு. இப்போ நான் வந்து கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். அதாவது நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோயில்கிட்ட வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்குறாங்க. நைட்டில் வந்து கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குமான்னு தெரியல. வந்து கடை எல்லாமே போட்டி தான் கிடக்கு. இன்னும் வந்து மேலே போகணும், ரொம்ப தூரமாக இருக்குது. எதுவும் திருப்பதி நின்னது, காலாஸ்திரி நின்னதுக்கு இப்போ இது மேலே ஏற முடியுமான தெரியல, ரொம்ப உயரமாக இருக்குது. எவ்வளோ தூரம் போக முடியுதுங்கிறத பார்க்குறேன். மேலே வந்து கோவில் பூட்டி தான் இருக்கும். இப்படி இருந்தாலும் உள்ளே வந்து எடுக்க முடியாது. தெப்பக்குளம் நைட்டில் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை பார்க்குறது. ஆட்டோவில் ஏறி வரத்துக்கு பதிலாக நான் வண்டி அப்பாச்சி எடுத்து வந்திருப்பேன். விநாயகர் பெருமான் உள்ள இருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேலே ஏறத்துக்கு. இருந்தாலும் மேலே ஏறி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாங்கள் கோயில் உள்ள நட சாத்தியிருக்கு, யாருமே இல்லை. எங்கள் ஊரில் காரைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா
ஏற்காடு போகிறதுக்கு முன்னாடி காரை போய் அங்கே போட்டுட்டு நாங்கள் போனோம். இப்போ திரும்ப கார் எடுக்கிறப்போ நைட் டைம் ஆகிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய நாயெல்லாம் வந்து விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. பட் இங்கே வந்து நாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக படுத்துருக்கு. ரெண்டு படி போகுது, எதில் போகணுன்னு தெரில. பார்ப்போம். இதுதான் நினைக்கிறேன். புறாமே வந்து மஞ்சள் குங்குமத்தை வச்சு அலசி விட்ருக்கான். இன்னும் அவ்வளோ தூரம் ஏறணும். கோவில் கிட்ட போயிட்டு இன்னும் கொஞ்சம் தான் போடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு கிளிப் எடுத்துக்கலாமே. ஒரு வழியாக மேலே வந்துட்டான். பட் எந்தெந்த இடம் எங்கே இருக்குன்னே தெரியல. ஏன்னா இது நைட் டைமுங்கிறதுனால ஒன்றும் புரிய மாட்டேங்குது. குடிநீர் இங்கே இருக்குது. ஆனால் நான் குடிக்கிறதுக்கு எந்த ஒரு பாத்திரமும் எடுத்துகிட்டு வரல. பார்க்கவே அழகாக இருக்குது. நைட்டில் யாருமே இல்லை. இப்படி தான் மேலே வந்து சாமி தரிசிக்க போவாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. இன்னொரு நாளைக்கு வந்து பகல் டைமில் வந்து நான் காட்டுறேன். இப்போ எது இது வந்து அழகாக உள்ளதோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு கோவிலை சுற்றின பின்பக்கம் வந்துட்டான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. திருத்தணி சரி சரி ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே. திருத்தணி நான் போயிட்டு வந்தேன். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். பஸ்ஸு இல்லை. காஞ்சிபுரம் பஸ்ஸில் ஏறி நாங்கள் இப்போ காஞ்சிபுரம் தான் போய்ட்டு. இல்லை இது வந்து செங்கல்பட்டு போகிற பஸ்ஸு. செங்கல்பட்டு போகிற பஸ்ஸில் ஏறிட்டு நாங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் இறங்கிட்டோம். காஞ்சிபுரத்தில் திருச்சி போகிற பஸ்ஸு வந்து மதியம் 1:30 தான் வருமா. அதனால தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம். நீங்களே வந்து பார்க்கலாம் நான் எங்கே உக்காந்துருக்குங்கிறத. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நான் வந்து உக்காந்துருந்தேன். இடத்த வந்து மாற்றிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட நான் வந்து காலாஸ்திரி மலை மேலே ஏறி போயிட்டு வந்தேன். அப்புறம் வந்து திருத்தணி மலை மேலே ஏறி போயிட்டு வந்தேன். திருப்பதியில் ஒரு 2.5 மணி நேரம் சுற்றி வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மில் வந்து உக்காந்துருக்கோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிளாட்ஃபார்ம் பக்கம் போக முடியல. ஏன்னா நிறைய பேர் தூங்குறாங்க. சரி அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல கடையை போட்டாச்சு. நாங்கள் வந்து திருச்சி பஸ்ஸில் வந்து ஏறிட்டோம். திருச்சி பஸ்லேருந்து நேராக விழுப்புரம் போகிறோம். விழுப்புரம் போயிட்டு அங்கேருந்து கடலூர் பஸ் ஏறி கடலூர் போயிட்டு கடலூர்லேருந்து சிதம்பரம் போயிட்டு சிதம்பரத்துலேருந்து திருவாரூர் பஸ் ஏறி அங்கே ஊருக்கு போகிறோம். அதாவது மாயாரம் போயிட்டு அப்புறம் திருவாரூர் பஸ் ஏறி நாங்கள் ஊருக்கு போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கடலூர் பஸ் ஏறிட்டோம். கடலூர்லேருந்து சிதம்பரம் பஸ்ஸில் ஏறிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலூர்லேருந்து நாங்கள் சிதம்பரம் பஸ் ஏறி சிதம்பரம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சூரியன் வந்து இப்போ நல்லா பளிர்னு இருக்குது. நாங்கள் சிதம்பரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் கடலூர் நடுவில் வந்து ஒரு டோல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. டோல்லாம் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, அதை நம்ம தனியாக பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ வந்து ஏதோ ஒரு வழியில் நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஸோ இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய அட்டகாசமான வீடியோஸ்லாம் நீங்கள் மறக்காமல் உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே. இப்போ நேரம் சரியாக 5:58 ஆகுது. இந்த ட்ரெயின் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கொள்ளிடத்து மேலே தான் வந்து போயிட்டுருக்கோம் ட்ரெயினில்.
அதாவது சிதம்பரம் கிட்ட. திருவண்ணாமலை நான் போனதே கிடையாது. அதனால தான் அந்த அழுத்தம். நம்ம ஊர் சம்சாவுக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு வழியாக திருப்பதிக்கு வந்தாச்சு. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வாசலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதே லைனில் உள்ளே வந்து நாங்கள் உள்ளார போனோம். உள்ளார போய் பார்த்துட்டு நாங்கள் திரும்ப வெளில வந்துட்டோம். ரொம்ப அற்புதமாக வந்து அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி தியானத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சிலை வந்து இருக்கு. அற்புதமாக அதோட படைப்பே அவ்வளோ ஒரு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நான் கிட்டத்தட்ட படி இங்கேருந்து பார்க்குறப்பவே பெருசாக இருக்குது. அப்படின்னா அது எத்தனை படி இருக்குன்னு தெரியல. தண்ணி வருதான்னு பார்ப்போம். தண்ணி சொட்டுறதை பார்த்து வருதுன்னு நினைக்கிறேன். சரி இதை குடிச்சிட்டு நான் கிளம்புறேன். இது குழந்தை பிறக்கல, அதெல்லாம் குழந்தையோடு இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரிசூலத்தை வந்து அவ்வளோ அழகாக வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. என்னதுக்கு இப்போ இது மேலே ஏற முடியுமா தெரியல. ரொம்ப உயரமாக இருக்குது. யாருமே இல்லை. இன்னும் அவ்வளோ தூரம் ஏறணும். கோவில் கிட்ட போயிட்டு இன்னும் கொஞ்சம் தான் போடுவோம். ஆனால் நான் குடிக்கிறதுக்கு எந்த ஒரு பாத்திரமும் எடுத்துகிட்டு வரல. காஞ்சிபுரம் பஸ்ஸில் ஏறி நாங்கள் இப்போ காஞ்சிபுரம் தான் போயிட்டுருக்கோம். பிளாட்ஃபார்மில் வந்து உட்காந்துருக்கோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பிளாட்ஃபார்ம் பக்கம் போக முடியல, ஏன்னா நிறைய பேர் தூங்குறாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய அட்டகாசமான வீடியோஸ்லாம் நீங்கள் மறக்காமல்